அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சித் தலைவர் தோற்கப்பட்ட இரட்டை இலை சின்னமா அது கட்டிக்காத்த எங்கள் புரட்சி தாய் அம்மா அவர்களின் இரு தெய்வங்களை வணங்கி இந்த அடி தொண்டனாக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் அமைந்துள்ள வெறுங்கடப்புத்தூர் கிராமத்தில் அடி தொண்டனாக சொல்லுகிறது என்னவென்றால், ஆலமரமாக எழுது போல எங்கள் ஏடிஎம் கட்சி உள்ளது. இதை ஆட்டி பார்க்கவோ அசைக்க எந்த கொம்பனாலும் முடியாது. அடி தொண்டனாக இந்த கட்சி தொடங்கப்பட்ட எம்ஜிஆர் கஷ்டப்பட்டு தொடங்கப்பட்ட கட்சி. இதில் வெள்ளை மண்டியாக இருக்கட்டும், கருப்பு மண்டியாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், சி சண்முகாக இருக்கட்டும், மரகத குமராக இருக்கட்டும், எந்த பாண்டியனாலும் இதை அழிக்க முடியாது. அடி தொண்டனால் உருவாக்கப்பட்ட கட்சி ஏடிஎம் கட்சி. இதை நல்ல முறையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் எங்கள் கே பழனிசாமி ஐயா அவர்களின் இரட்டை இலை கட்டி காத்து இதை அழிக்கணும்னு கங்காணம் கட்டி அலைகிறார்கள். அவங்க சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் பதவிக்காக ஆசைப்பட்டுக்கின்னு இப்படியாக இந்த இரட்டை இலை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த எடப்பாடி அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொன்றா 5 வருஷம் டிவின்னு போகிறாங்க. இனி அண்ணா வருஷம் ஒன்று அப்படியே 10-20 வருஷமாக ஆட்சி ஆள போகிறான் டிவிக்கு. அவங்க ஆட்சியில் போய் சேர்றான். காற்று எங்கே அடிக்கும்? மாறி மாறி அடிக்கும் காற்று. ஒரு டெய்லியும் மழை பெஞ்சிடாது. ஒரு நாள் வெயில் அடிக்கும், ஒரு நாளைக்கு மழை பெய்யும். டிவி கட்சி அவங்க போச்சு பார்க்க தானே போகிறாங்க. எல்லாம் சொன்ன அறிக்கை 6 சிலிண்டர் குத்துருவார், எல்லாருக்கும் ஒரு சவரம் போட்டுருவார், மாமா சீர் செஞ்சுருவார், விவசாயத்துக்கு தள்ளுபடி போட்டுருவார். எல்லாம் சென்னை கும்மிடி பூண்டியிலேருந்து கன்னியாகுமரி வந்து ஃப்ரீ பஸ் விட்டுருவார். எல்லாம் லாஸில் ஓடிங்குது. டிரான்ஸ்போர்ட் லாஸில் ஓடிங்குது. எல்லாம் லாஸில் ஓடிக்கொண்டு இருக்குது. டிவிக்குன்னு பதவிக்காகவும் சுகத்துக்காகவும் பணத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த ஏடிஎம்முலேருந்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஓடுறாங்க பாரு. அவங்க நன்றி விசுவாசம் இல்லாதவங்க. ஒரு நாளைக்கு பிரியாணியும் கிடைக்கும், கூவும் கிடைக்கும், எல்லாத்தையும் சகிக்கிறவன் தான் மனுஷன். சுகத்தையே அனுபவிக்கிறான் பாரு. ஒரு நாளைக்கு வியாதியும் தான் வரும், அதையும் தான் அனுபவிக்கணும். உலகத்தில் பிறந்தனா ஒரு நாளைக்கு சாவு உண்டு. எல்லாருக்கும் சாவு உண்டு தான். நான் சாக மாட்டேன் இவ்வளோ சுற்றி வச்சுக்கிறேன், சாக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. பல கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அம்பானி ஆகட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு நாள் செத்து தான் ஆகணும். ஆனால் இந்த கங்கணம் கட்டி அழிகிறாங்க பாரு. ஏடிஎம்லேருந்து போய் சுற்று சுகத்துக்காக ஓடி டிவிக்கேன்னு போடுறாங்க பாரு. கேட்டால் ஏடிஎம்முக்கே வந்து தற்குறியாக இருக்குதான். இவங்க சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 5 வருஷம் வரைக்கும் தான் அவங்களுக்கு பழப்பு ஆட்டம் இல்லை. ஒரு நாள் அந்த ஆட்டம் அடங்கி போடும். அது தெரிஞ்சுக்குங்க எல்லாம். எடப்பாடி ஆட்சி ரெட்டையில் மீண்டும் மலரும். ஒரு நாள் நாங்கள் ஆட்சி அமைப்போம். அன்றைக்கி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.